நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் இந்த பதிவுல நம்ம போன ஜென்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒரு சில மனிதர்களுக்கு தான் போன ஜென்மத்துல என்னவா இருந்தேன் அப்படிங்கறத அறிஞ்சுக்கிறதுல ஆசை இருக்கும். தான் போன ஜென்மத்துல யாரா இருந்தேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பல வழியிலையும் முயற்சி செய்வாங்க. ஆனா ஒரு சிலருக்கு மட்டுமே இறைவனால அந்த அனுமதி கொடுக்கப்படுது. அந்த நபர்கள் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான காரணம் இருக்கும். அந்த நபர்கள் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி பொழுதுபோக்கிற்காக நம்ம போன ஜென்மத்துல யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரும் முயற்சி செய்ய வேணாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள், இறைவனாலேயே ஒரு சில விஷயங்கள் தான் மனிதர்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு இறைவனால வகுக்கப்பட்டிருக்கு. அதற்கு உட்பட்டு தான் நம்ம நடந்துக்கணும். அதனால எல்லாருமே போன ஜென்மத்துல தான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முயற்சி செய்ய வேணாம். ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே முன் ஜென்ம ஞாபகங்கள் வரும். அது கனவு மூலியமாக வரலாம், அல்லது நிஜத்திலேயே நிதர்சனமான வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு போன ஜென்ம ஞாபகங்கள் வரும். அந்த மாதிரியான மனிதர்கள் மட்டுமே ஒரு சில கடமைகளுக்காக, தங்களுடைய கடமைகளை முடிக்கணுங்கிறதுக்காக தான் போன ஜென்மத்துல என்னவா இருந்தேன் அப்படிங்கறத அவங்க மட்டும் அவங்களுடைய போன ஜென்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காரணமே இல்லாம நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம் போன ஜென்மத்துல யாரா இருந்தோம் அப்படிங்கிற வீண் ஆராய்ச்சி தேவையில்லாதது. இந்த ஜென்மத்துல தான் யாரு, தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கறத நீங்க சரியா செஞ்சீங்கனாலே உங்களுடைய அடுத்த ஜென்மம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். நம சிவாய.